கூலி படத்துக்கு டிக்கெட் கிடைக்குதான்னு செக் பண்ணுறோம். நம்ம குடிக்கிற தண்ணி கரெக்டாக இருக்கான்னு என்னைக்காவது செக் பண்ணியிருக்கோமா? அதை செக் பண்ணுறதுக்கு முதல்ல டேப் வாட்டர் ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். அடுத்து டேப் வாட்டரை வாட்டர் பியூரிஃபையர் மூலிமா பியூரிஃபை பண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ரெடிமேடாக பியூரிஃபை பண்ணி கடையில் விற்கக்கூடிய பாட்டில்டு வாட்டர் ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். இப்போது இந்த 3 கிளாஸ்லையும் நம்ம வேறு வேறு தண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம குடிக்கிற தண்ணியில் 50லேருந்து 300 TDSக்குள்ளே இருக்கணும். இதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு TDS மீட்டர் தேவை. ஆன் ஆஃப் பட்டனோடு இருக்கும். ஆன் ஆஃப். இதை நம்ம எப்படி செக் பண்ண போகிறோம்னா, கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இது வந்து டேப் வாட்டர். இதோட ரீடிங் பார்த்திங்கன்னா 378. அடுத்து நம்ம வந்து பாட்டில்டு வாட்டர் பார்ப்போம். இது வந்து 67, வெறும் 67, அதாவது 50க்கு மேலே இருக்குது. இது நம்ம குடிக்கலாம், குடிக்க தகுதியானது தான் இது. அடுத்து நம்ம ஆரோ பியூரிஃபையரில் வர தண்ணியோட குவாலிட்டியை பார்ப்போம். இது வந்து நம்ம இதே டேப் வாட்டர் தான். இந்த டேப் வாட்டர் ஆரோ மிஷின்குள்ளே போயிட்டு வெளியே வந்த தண்ணி. இதுவும் 67 இருக்குது. இதுவும் கரெக்டான TDS அளவில் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு இந்த ஆரோ மாட்ட வந்தவங்க மாட்டிட்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறமாட்டி நாங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம் தண்ணியை. ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இல்லை TDS அளவு கரெக்டாக இருக்கா இல்லையா எப்படி செக் பண்ணுறது. அதுக்கு தான் இந்த மீட்டரை வாங்கினேன். வாங்கி செக் பண்ணி பார்த்தா வெறும் 7 தான் இருந்துச்சு. அதாவது 50க்கு மேலே இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 7 பாயிண்ட் தான் இருந்துச்சு. அவரோட நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம், TDS அளவு ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு. அவங்க உடனே வந்தாங்க. பைப் லைனில் வர TDS வந்து ரொம்ப அளவு ஜாஸ்தியாக இல்லை. ஒரு சில பில்டிங்கில் வந்து 2000 TDS இருக்கும், 1000 TDS இருக்கும். அதுக்கு இந்த மிஷின் போடும்போது அதை ஃபில்டர் பண்ணி வரும்போது உங்களுக்கு 50க்கு மேலே கரெக்டாக வந்துடும். உங்களோட டேங்க்லேருந்து வர்றது வெறும் ஒரு 400 கிட்ட தான் இருக்குது. ஸோ அதை ஃபில்டர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான TDS உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தா, ஆல்கலைன் ஃபில்டர்னு ஒன்று போட்டார். ஆல்கலைன் ஃபில்டருன்றது வந்து தண்ணியை ஆல்கலைன் வாட்டரை மாற்றி கொடுக்கும். ஆல்கலைன் வாட்டர்ன்றது நார்மல் வாட்டரை விட கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி உள்ளது. அப்போ அந்த ஃபில்டரை நம்மளோட அந்த ஆர்ஓவில் போட்டிருக்காங்க. போட்டதுக்கப்புறமாட்டி TDS அளவு 50 இருந்துச்சு, 55, இப்போ 67 இருக்குது. இது வந்து ஒரு கரெக்டான அளவு. நீங்களும் உங்கள் வீட்டில் தண்ணியோட TDS அளவு எவ்வளோன்னு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு இந்த மீட்ரு ஒன்று வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் வேணுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லிங்க்னு போடுங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிவைஸ் தான். இது ஒரு பில்டிங்க்கு ஒன்று இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் பில்டிங்கில் எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது ஒரு பில்டிங்க்கு ஒரு மீட்டர் இருக்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.